முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது? தற்போதைய விவரம். இன்று மாலையிலே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு மூச்சு விடுவதிலே சிரமம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். சுமார் 8 மணி அளவிலே எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவிலே தற்போது ஒரு மருத்துவர்கள் குழு சிகிச்சை அளித்து வருகிறது. மன்மோகன் சிங்குக்கு வயது 92. ஆகவே வயதுகம் காரணமாக, வயது முதிர்ச்சி காரணமாக அவருக்கு பல்வேறு உடல்நல கோளாறுகள் இருக்கின்றன. குறிப்பாக அவருக்கு இதய நோய் இருந்ததன் காரணமாக அவர் பிரதமராக இருந்தபோது 2 முறை அவர் சிகிச்சை பெற்றார். 2004 வருடம் முதல் 2014 வருடம் வரை பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங். அதற்கு முன்பு 1991 வருடத்திலே நரசிம்மராவ் அமைச்சரவையிலே நிதி அமைச்சராக முக்கிய பொறுப்பு வகித்தார். அப்போது பல பொருளாதார சிக்கல்கள் இருந்ததால் சீர்திருத்தங்களை உண்டாக்கி இந்திய பொருளாதாரத்தை சிக்கலில் இருந்து மீட்டதற்கு மன்மோகன் சிங் முக்கிய பங்கு வகித்தார் என நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங்குக்கு அந்த சமயத்திலே புகழாரம் சூட்டப்பட்டுக் கொண்டிருந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். மன்மோகன் சிங் உடல்நலம் இல்லாமல் இருப்பதன் காரணமாக தற்போது பிரியங்கா காந்தி, அதாவது வயநாடு தொகுதியின் மக்களவை உறுப்பினரான பிரியங்கா காந்தி அவரது உடல் நலம் குறித்து கேட்டறிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே சோனியா காந்தியும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வருவார் என கருதப்படுகிறது. அப்படி தகவல் அளிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஏற்கனவே சோனியா காந்தியும் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார். கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது, உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கூட்டத்திலே ராகுல் காந்தி கலந்து கொண்டார். சோனியா காந்தி கலந்து கொள்ளவில்லை. அவர் உடல்நல குறைவு காரணமாக டெல்லியிலே தங்கியிருந்தார். அதனால் அவருடன் பிரியங்கா காந்தியும் அவருடனே தங்கியிருந்தார். தற்போது பிரியங்கா காந்தி மருத்துவமனைக்கு சென்று மன்மோகன் சிங்கின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்திருக்கிறார். அடுத்ததாக சோனியா காந்தியும் மருத்துவமனைக்கு வரலாம், அவரது உடல்நலம் குறித்து கேட்டறியலாம் என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ராகுல் காந்தி கர்நாடக மாநிலத்திலிருந்து டெல்லிக்கு விரைவார் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலிலே மன்மோகன் சிங்கின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து அவருடைய உடல்நலம் குறித்து கேட்டதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரவு நேரம் என்பதால் தனி நுழைவாயில் வழியாக மன்மோகன் சிங்குக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட வழியிலே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் மட்டும் செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி மருத்துவமனை இன்னும் மன்மோகன் சிங் உடல்நிலை குறித்து எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடவில்லை. விரைவிலேயே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் மன்மோகன் சிங் உடல்நலம் எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 92 வயதானவர் என்பதால் மிகவும் உன்னிப்பாக அவருக்கு தற்போது அவரது உடல்நிலை கவனிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே மன்மோகன் சிங் தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்கிற கவலைக்குரிய தகவல் வந்திருக்கிறது. விக்னேஷ், மன்மோகன் சிங்கின் உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ பிரியங்கா காந்தி மருத்துவமனைக்கு விரைந்திருப்பதாகவும் ராகுல் காந்தியும் வயநாட்டிலிருந்து அவரும் அங்கு உடனடியாக டெல்லிக்கு விரைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் இன்னும் மருத்துவமனை தரப்பிலிருந்து எந்த அறிக்கையும் வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க. மருத்துவமனை தரப்பிலிருந்து அறிக்கை விரைவில் வரும் அப்படின்றதையும் எதிர்பார்க்கலாம். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கணபதி.